ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையாக இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ எபிசோடில் தான் இருக்கும். என்ன கேம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆஃப்கோர்ஸ் அன்சார்ட்டட் 4 தீவ்ஸ் எண்ட் அந்த கேமில் தான் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா எபிசோட் 10ல் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் கேமுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம சேனலில் யாராவது புதுசாக பாட்டுக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல் ரைட், ஹியர் வி கோ. ஆல் ரைட் கைஸ், நாம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேற லெவலில் தம்சம் பண்ணிட்டு அட் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டருக்குள்ள நம்ம வந்தோம். ஓகே, பொறுத்திருந்து பார்த்துருவோம் கைஸ். அட்லீஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டை நம்ம பார்த்துட்டோம். யா, அட்லீஸ்ட் ஒரு ஐலாண்ட் இருக்கு. ஸோ மனுஷங்க ஏதாவது உருவாக்கியிருப்பாங்க. இல்லை பைரட்ஸ், அதாவது கடல் கொள்ளையர்கள், அவங்க ஏதாவது உருவாக்கியிருப்பாங்க. நம்ம அதை தொடர்ந்து பார்த்து போயிடலாம். ஸோ இந்த வழியாக தான் லிபர்டாலியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரியே, அதாவது அந்த ஒரு டவுனா இல்லை ஊரோ எதை வேணா சொல்லலாம், அது வந்து இந்த தீவில் தான் எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரைட், ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பில்ட் பண்ணிட்டு எல்லா ட்ரெஷரையும் வந்து எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஒளிச்சு வச்சுட்டு என்ன ஓடி போயிட்டாங்களா அப்படின்றாங்க. ஆல்ரைட், ஹே சாம் பின்னாடி வா, இங்கே ஏதாவது இருக்கும், செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்றான். ரைட் கைஸ், நம்ம போய் பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு. ஸோ கைஸ், அன்சார்ட்டட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் எபிசோடாக போட்டுக்கிறோம். நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துடலாம். இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்காக இதைத்தான் நான் கண்டினியூ பண்ணுறேன்னா நீங்கள் இதே பார்த்துக்கலாங்க. அப்பப்போ திடீர்னு ரோலிங்லாம் ஆகுது. ஆல்ரைட், கண்டுக்காதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஸோ பார்த்தீங்கன்னா பர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஸோ பர்ன்ஸோட கிராண்ட் சன் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த காணாமல் போன புதையலை வந்து முன்கூட்டியே அவர் தேட வந்திருக்காரு. அவர் தேடி பார்த்துருக்காருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆல்ரைட், ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவரோட ஹேண்ட் ரைட்டிங் தான் அங்கே போட்டுருந்துச்சு. நம்மளுக்கு நல்ல வேலை ஒரு லெட்டர் ஒன்று கிடச்சிருச்சு. ரைட், போகிற வழியிலலாம் நம்ம லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு லீட் கிடைக்கும். ரைட் கைஸ், நம்ம பேக் அண்ட் ட்ராக் வந்துட்டோம். ஸோ எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியாகாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னோடய வாய்ஸ் வந்து ஒழுங்காக வரல, கோல்டு காஃப் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதே ஸ்பீட் அதே ஃப்ளோவில் வந்து உங்களுக்காக தான் நம்ம லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டுக்கிறோம். அதுவும் தமிழில். நேத்தன் மேலே பாரு, ஏதோ இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு மேன்மேடாக தான் இருக்கும். இல்லை, இது வந்து ஒரு பைரட் மேட். ஆல் ரைட், ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடல் கொள்ளையர்கள் பிரிட்டிஷ் காலம் அந்த சைடில் இருக்குள்ள பழைய செஞ்சுரிஸ், ஸோ அந்த டைமில் எடுத்த ஒரு கதை தான் இது. ஸோ இவங்க வந்து நம்மளோட காலத்தில் இருக்கானுங்க. அந்த காலத்தில் ஒளிச்சு வச்சுருப்பாங்களே புதையல், ஸோ அதை நம்ம எடுக்க தான் போயிட்டுருக்குறோம். இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே அதை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஆல்ரைட், ஹேய், இங்கே ஏதோ மிண்டுது பாருங்க, இங்கே என்னென்னு போய் பார்த்துருவோம். ஆல்ரைட், பேக்ரவுண்ட் பிஜிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதவு மாதிரி இருக்கு. ஒரு சேம்பரை கவர் பண்ணுது. இந்த அடியில் எதை வேணா இருக்குங்க. ஒருவேளை நிறைய புதையல் கீது இதுக்குள்ள இருக்குமோ? சான்ஸே இல்லை. ஏவரி வந்து வேற லெவல்ல அந்த ட்ரெஷரை ஒழிச்சு வச்சிருப்பான். இந்த மாதிரி நார்மலாலாம் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்க மாட்டான். ஏன்னா அது ரொம்ப சுத்தியில ஒன்று ப்ரொடெக்ஷனட்டா, அதாவது ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பாதுகாப்பு இருப்பாங்க இல்லையா. ஸோ செக்யூரிட்டிஸ் வச்சிருக்கலாம், யார் வேணா வச்சிருக்கலாம், இல்லை ட்ராப்ஸ் வச்சிருக்கலாம், எதை வேணா வச்சிருக்கலாம். ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்த்துருப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேலே வழியாக தான் நம்ம ஏறி பார்த்துருவோம் கைஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு லீடு கிடைக்கும். ரைட், குச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த எபிசோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும் போல. ஏன்னா நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு பங்கமான ஆக்ஷன் சீனை டாச் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நிறைய பிரெத் ட்ரெக்கிங் வியூன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அருமையான கிராஃபிக்ஸு, இந்த இடங்கள், இந்த மலை உச்சியில் நம்ம நின்று பார்த்தோன்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இதில் இந்த எபிசோடில் பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏதோ கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்துடலாம் காய்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள், அதான் தெரியுது. என்ன சிம்பிள் அது? காம்பஸ் ஆரோவா? ஓ,
guys சாம் கை கால் வச்சுட்டு எதுவுமே சும்மா இருக்க மாட்டான். ஏய் எப்படி நீ அதை பண்ண? எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறது தான். என்னோட ஃபேவரட்டான ஒரு மூவ். அங்க பாரு கீழே வந்து அதே சிம்பிள் வந்து ஒரு அன்லாக் ஆயிருக்கு. காம்பஸோட ஆரோ மாதிரி இருக்குங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டி பார்க்கலாம். அது வந்து எங்க வழி காட்டுதுன்னு நம்ம போய் செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றான். ஓகே ஸோ நம்ம கீழே இறங்கணும். ஓகே இங்கே ரோப் போட்டுடலாம் அண்ட் கீழே போயிடலாம் கைஸ். டக்குன்னு போயிடலாம் கைஸ். இன்னி எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஆல்ரைட் கைஸ், இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு வேற லெவலில் கடமைப்பட்டிருக்கேன். அட்லீஸ்ட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். ஆல்ரைட் ஸோ இனி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்குங்க கைஸ். உங்களோட மோட்டிவேஷன் தான் எனக்கு வந்து மற்ற வீடியோக்கு போடுறதுக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு லீட் கொடுக்குது. ஆல்ரைட் போயிடலாம். அட நான் அந்த சைடு குதிச்சிருக்கணும். ஓகே நம்ம இந்த சைடே போய் பார்த்துடலாம் என்ன நடக்குதுன்னு. ஆல்ரைட் போயிடலாம் கைஸ். ஸோ அந்த சைடு ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே இந்த ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா நேராக இதே மாதிரி கல் அங்கே இருக்குங்க. ஓகே ஸோ ஆரோவாக இருக்கும் போல் நம்ம தொடர்ந்து நின்று போய் பார்த்துருவோம் கைஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கைஸ் இந்த கிராஃபிக்ஸ் வேற லெவல் பண்ணிட்டானுங்க. வெயிட் ஃபார் மீயா ஏர்லியாடா நீ ஏறிட்டா. ஓகே கைஸ் நம்ம போயிடலாம். லெட்ஸ் கோ. இந்த காம்பஸ் வந்து எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஓகே அந்த காம்பஸ் வந்து அந்த சைடு போக சொல்லுது. ஆல்ரைட் ஒருத்தர் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. ஓகே இது நேராக போக சொல்லுது. இந்த காம்பஸ் எந்த மாதிரி போக சொல்லுதோ அதே மாதிரி போயிடலாம் கைஸ். இங்கே பாருங்க கீழே இருக்குங்க தண்ணிக்குள்ளே அடங்கொய்யால. ஓகே லெஃப்ட் போயிடலாம். தண்ணிக்குள்ளே இருக்குங்க. இங்கே இருக்கு. ஓகே ஸ்ட்ரைட் பார்த்துட்டேன். ஓகே ஸோ அண்ட் இங்கே ஒன்று இருக்கு. ஓகே நீ நேராக போகணும். அங்கே ஏதோ ஒரு கரை மாதிரி தெரியுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் திரும்பணுங்க. ஓகே லெஃப்ட் சைட் திரும்பி பார்த்துடலாம். ஆல்ரைட் அண்ட் அகெயின் லெஃப்ட். ஓகே இதுக்கு நேராக தான் காட்டுது. அப்படியே போயிடலாம். ஓகே இங்கே இருக்குங்க காம்பஸ் ரவுண்டா. கொக்கிக்குள்ளே காட்டுதுங்க. இதுக்குள்ளே தானே. ஓகே அப்படியே போயிடலாம். ஓகே ஸோ மேலே பாருங்க ஏறுறது மாதிரி இருக்கு. ஓகே நம்ம போட்டை நைஸாக இப்படி வச்சிடலாம். ஆல்ரைட் ஸோ நம்ம போட்டை வச்சா தான் மேலே ஏற முடியும். ஏன்னா வந்து கீழே எந்த ஒரு வழியும் இல்லாத மாதிரி இருக்கு. மேலே ஏறிட வேண்டியதா காய்ஸ். லெட்ஸ் டூ திஸ். ஆனால் உண்மையிலேயே செம்ம கூலாக இருக்கு. இந்த மலை ஏறுறதா கண்டிப்பா ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னி கொஞ்சம் தூரம் தான். இந்த பிரான்ச்சை வந்து நம்ம வேற லெவல்ல ஸ்விங் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்றாங்க. ஆல்ரைட் காய்ஸ் போயிடலாம். பார்த்துங்க கிராஃபிக்ஸ் வேற லெவல் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடங்கள் பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க. ஆல்ரைட் ஆஸ் யூசுவல் நான் சொன்ன மாதிரி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இடம் கிடைக்க போகுது. ஓகே நம்ம வந்தாச்சு. ஓகே நான் கீழே விழுந்து சாவா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து வேற லெவல்ல தாவி வந்துட்டுக்கிறான். ஆல்ரைட் கைஸ் நம்ம போயிடலாம். வாவ் ஏவரி இந்த இடத்த இருக்கும் போதெல்லாம் இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்காத ஒரு குவாலிஃபைடு இடமா. ஸோ இதுதான் அந்த தொலைஞ்சு போன இடமா? இல்லை இனி நிறையா இருக்குது. இது வெறும் என்ட்ரன்ஸ் தாங்க. இனி உள்ளே போக வேண்டியது நிறையா இருக்குது கைஸ். இந்த பேர்ட்ஸ்லாம் எப்படி கத்திட்டு போகுது பாருங்களேன் வேற லெவல். ஓகே இதுதான் என்ட்ரன்ஸ் போல். மூடி இருக்குங்க. க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே ஸோ டிப்ரியால் பிளாக் பண்ணியிருக்கு. ஸோ ஏவரியோட பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு தான் போனானுங்க. அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ இந்த புதையல் வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன ஒரு புதையல். இது வரைக்கும் நிறையா பேர் தேடி இருக்கானுங்க. ஆனால் யாராலையும் இந்த புதையலை வந்து கண்டுபிடிக்க முடியல.
ஆல்ரைட். ஏய் சாம் இது கொஞ்சம் தூக்கி விடு. வழக்க போல டீம் ஒர்க். ரைட் சாம் பிடிச்சுக்கோங்க. போயிடலாம். ஆல்ரைட் கைஸ். ஸோ மேலே ஏறி போயிடலாம் கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னா புதையல் வேட்டை நம்ம வேட்டையாடுறோம்ல அந்த வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்த பார்த்தா எங்கே தெரியுது? ஸோ இந்த ஆர்ச்சஸ்லாம் பார்க்கும்போது செயின்ட் டிஸ்மிஸோட கத்தீட்ரல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்தோட ஞாபகம் வருதாமா. ரைட். ஸோ நம்ம மேலே போனோம். ஏய் அங்கே பாரு ரோப் பிரிட்ஜ் மேலே இருக்கு. வாவ் கைஸ் வேற லெவல் வியூ. இங்கேருந்து பார்த்தா ஒரு ஊரே தெரியுதுங்க, அதாவது அந்த மினி ஐலண்ட். ஓ ஓகே மேலே ஏற்றி விட்டுறது தான் பூஸ்ட். ஓகே நானும் மேலே ஏறணும். ஏதாவது கண்டுபிடிச்சுப்பா. அங்கே ஒரு வழி இருக்கு, அங்கேயே நில்லு நான் போய் பார்க்குறேன் அப்படின்றான். உடச்சிட்டான். நினச்சேன் எப்போ இவன் போனாலும் ஏதோ ஒன்று உடச்சி விட்ருவான் அப்படின்னு. ஆல்ரைட் நான் அந்த சைடு எங்கேயாவது ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். எப்படியாவது உன்னை மேலே நான் கூப்பிட்டு போகிறேன், நீ கவலைப்படாத. ஆல்ரைட் காய்ஸ் மேலே ஏறிடலாம். ஏய் சாம் ஏதாவது கண்டுபிடிச்சியா? ஏய் சாம் நீ எங்கே இருக்க? அட கடவுளே மறுபடி காணாம போயிட்டானா? ஓகே என்னோட கல்யாணம் போச்சு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு காணாமல் போயிட்டான். 2 பைத்தியம் கூட ஆர்மி வந்து எங்கள் ஆர்மிக்காரங்களே எங்களை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து என்னோட தம்பியும் காணாமல் போயிட்டான், அதாவது அண்ணன் காணாமல் போயிட்டான். ஓ ஓகே அங்கே தாங்க இருக்கான். நீ மேலே வந்துட்டியா? எங்கே போயிட்ட நீ? நீ மேலே ஏறுறதுக்கு நான் வந்து ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். ஓகே தாண்டிக்கோ நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்றான். ஆல்ரைட் ரொம்ப நன்றி. எல்லாம் ஓகே தானே? ஓகே எவ்ரிதிங் ஃபைன் தான். நம்ம போயிட்டே இருக்கலாம் கைஸ். ரைட் கைஸ் போ நம்ம மலை உச்சியில் நிற்கிறோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்ப்போம். வாவ் நைஸ் வியூங்க. இந்த இடமே தெரியுது பாருங்க. ஏய் நீ வந்து காது கேட்கலையா உனக்கு? நான் வந்து பின்னாடி இருந்து உனக்கு கூப்பிட்டு இருந்தேன், நீ என்ன ரொம்ப வரி ஆயிட்டியா அப்படின்ற. ஆமா நீ ஒருவேளை திசை மாறி போயிட்டீன்னா அதனால நான் ரொம்ப வரி ஆயிட்டேன். சரி நம்ம போலாமா? ஓகே நம்ம போலாம். ஆல்ரைட் गाइस நம்ம போயிரலாம். அண்ட் இங்க மாட்டிடலாம். குதிச்சுற வண்டி தான். ஓடு அங்கல்ல அங்க மாதிரி ஒரு திட்டு இருக்கு. ஏய் गाइस அங்க பாருங்க கீழே ஏதோ ஒரு திட்டு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அங்க போயிட்டு போயிடலாம். ரைட் ஸ்விங் பண்ணிடலாம். ரைட் போயிடலாம். பிடிச்சிக்கோ. ஓ வேற இங்க ஒரு வழி இருக்கு சாம், பின்னாடி வா. ரைட் அவன் பின்னாடி வந்துக்கிறான். ஆல்ரைட் இங்க ஒரு ஸ்விங் போட்டலாம். ஓகே இப்போ ஆப்போசிட்ல போயிடலாம். ஃபைன் வேற லெவல் गाइस. இந்த அன்சார்ட்டட்ல இந்த பிஜிஎம் தாங்க வேற லெவலில் இருக்கும். அது ஒரு தனி கூஸ் பம்ங்க, நல்லா இருக்கும் அது பார்க்க. ஆல்ரைட் गाइस ஓகே இங்க ஒரு ரோப் போட்டு குச்சிரலாம். ஏய் நைஸ் ஜம்ப். ஓகே மேலே ஏறி பார்த்துடலாம். ஏய் சாம் இங்க வா. ஆல்ரைட் நான் முன்னாடியே தான் வந்துட்டுக்கிறேன். போயிடலாம். ரைட் ஸோ இந்த சைடு இருக்கு, அப்படியே ஏறி போயிடலாம் गाइस. ஆல்ரைட் நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பாதையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ गाइस இங்கே பாருங்க. ஓகே ஓ ஸோ இந்த மலைக்கு வந்துட்டோமா? ஃபஸ்ட்டு அங்கேருந்து வரும்போது ஒரு மலைக்கிட்ட வந்தோம்ல, அந்த பேரியோ யாரோ ஒருத்தரோட பைரட்டோட நோட் எடுத்தோம்ல, ஸோ அந்த இடம் அது கீழே இருக்குது. ஆல்ரைட் இங்கே ஒரு டவர் இருக்குது.
பார்த்தீங்களா இங்கே ஒரு ட்ரெஷர் இருக்குது, அப்படியே விட்டுட்டு போயிருந்துருப்போம். ஓகே, நம்ம வழக்க போல் இந்த டவரையும் கிளைம் பண்ணி பார்த்துடலாம். ரைட் போயிடலாம். ஸோ யாருமே இதை கண்டவே பிடிக்க முடியலையா? அதான் என்னால் நம்பவே முடியல. ஸோ இந்த ஆர்ஃபனேஜ்க்கு முன்னாடி, அதாவது இந்த ஆர்ஃபனேஜில் நம்ம இருந்தோம்ல, அதெல்லாம் வந்து ஒரு நல்லா ஒரு ஞாபகங்கள். ஃபர்ஸ்ட்லாம் நம்ம இது பண்ணிட்டு இருப்போம்ல, எப்படி இருக்கும்ல அப்படின்றான். ஓகே, கீழே வாடா. ஓகே 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 ஓகே, கேர்ஃபுல் கேர்ஃபுல். அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இது உண்மையிலே வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவ்வளோதான், பேண்ட் எல்லாம் கிழிஞ்சிருக்கும். ஓ, இது பார்த்தீங்கன்னா பெரிய செகண்ட் பிக்கெஸ்ட் சிஸ்டர். அங்கே சிலை இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறான். ஆல்ரைட், பரலாம். ஓ, நல்ல வேலைங்க, ஸ்பைடர்மேன் மாதிரி வராங்க அவங்கந்து. ரைட், வா, இங்கேருந்து குச்சிடலாம். ஓ, ஓகே ஓகே ஓகே, குச்சிடலாம் பாரு. ஆல்ரைட், You doing okay? Yeah. Piece of cake. ஆல்ரைட், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். போயிடலாம். பீஸ் ஆஃப் கேக்குங்க. வாவ், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் என்னது? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சப்ளைஸ்லாம் இருக்குது, டூல்ஸ் இருக்குது, சீட்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு ஜெயில் மாதிரி, சிறை மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்களும் டைமை வந்து இப்படி தான் வந்து கடந்து போனாங்க, டைமை வந்து கடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ அந்த இடம் தான் இது. ரைட் பரல கைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லிபர்டாலியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். அதுதான் வந்து இந்த மெயின் ஆப்ஜெக்டே. எல்லாம் அந்த லாஸ்ட் சிட்டி, காணாமல் போன தேசத்தை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாங்கணும் கைஸ். ஆல்ரைட். ஓ, ஏவிரியோட சிஜில் இருக்குங்க மேலே நின்றுவோம். ஆல்ரைட். ஸோ அது மேலே நின்னா கேட்டை ஓப்பன் ஆகுது. அட கடவுளே. ஸோ மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு போல. ரெண்டு வழியில ஏதாவது ஒரு வழி, நம்ம உள்ள போறோம், அவ்வளோதான். இதை முதல்ல தூக்கு அப்படின்ட்டான். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் டூ திஸ். ரொம்ப செம்ம வெயிட்டாக இருக்கு, பார்த்து பிடிடா அப்படின்றான். ஓகே, எப்படியாவது அந்த எல்லா ட்ரெஷரும் நம்ம கிட்ட கிடைச்சாகணும்னு சொல்லிட்டு யோசி, எந்த வெயிட்டாக இருந்தாலும் நம்ம தூக்கிடலாம் அப்படின்றான். ஆல்ரைட், ஸோ என்னோட முதுகு உடையாம இருந்தா ஓகே. ஓகே, வந்தாச்சுங்க. ஸோ இன்னொரு ட்ரையல் பசிலுக்கு வந்தாச்சு காய்ஸ். ஸோ இது என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ்லாம் வந்து ரொட்டேட் ஆகுது காய்ஸ். ஆல்ரைட், ஓகே. ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து லைட் வெளிச்சத்துக்கு மேட்ச் பண்ணணும். ஆல்ரைட், ஸோ மேட்ச் பண்ணிடலாம். ஆனால் இது கொஞ்சம் ப்ராப்பரே இல்லாத மாதிரி இருக்கு. இதை எப்படியாவது நம்ம டர்ன் பண்ணி ஆகணும் காய்ஸ். அண்ட் ரைட், இது கொஞ்சம் எப்படி சுற்றுறது, ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. வேறு ஏதாவது மெக்கானிசம் சைடில் எங்கேயாவது இருக்கா? ரைட், ரைட்டு லெஃப்ட்டு போகுது. அந்த நடுவில் ஒரு ஆப்ஷன் மாதிரி சுற்றும். ஓகே, பாக்ஸ் இல்லை X2 ரொட்டேட்டா? ஓகே, அதை ட்ரை பண்ணிடுவோம். X2 மறுபடியும். ஓகே, ஓகே ஃபைன், கிடச்சிருச்சுங்க. சிம்பிள்ஸ் வந்து டர்ன் ஆகுது இப்போ. ஆல்ரைட், இப்போ நம்ம கரெக்டாக போயிடலாம். ஸோ இந்த இடத்துல ஷேடோ பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஸோ இதை அங்கே வச்சு பார்த்துடலாம். ஆல்ரைட், ஸோ ஓகே நம்ம வச்சாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சிம்பிள் வந்து தப்பாக இருக்குது. ஆமாம். ஸோ அதை வந்து நம்ம சுற்றிடலாம், கொண்டு போயிட்டு. அண்ட் இதை வந்து அந்த சர்க்கிள் கிட்ட வச்சிடலாம். இப்போ நம்ம சுற்றிடலாம். ஓகே, இது இல்லை, அண்ட் இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஓகே, இதை இங்கே ஒன்று வருது பாருங்கள், அதுதான். ஆல்ரைட், ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக இங்கே வச்சிடலாம். ஃபைன். ஓ, வேற லெவல். ஓ, ஓகே, சன்லைட் அப்படியே மறைஞ்சு பாருங்க. சிலைகள் வந்துட்டு இருக்குது. இவங்களாம் வந்து பைரட் கேப்டன்ஸு. ஸோ வழக்கு போல பானி, பாட்ரேஜ், பாஸ்ரா, அந்த அவன் யாருன்னு தெரில அப்படின்றான். ஆல்ரைட், ஸோ இன்னொரு பசில்.
He was a muggle. One of the soldiers on the coast. ஸோ ஆல் பாஸ்ரா வந்து யார் அப்படின்னா அவன் வந்து ஒரு மகள். ஸோ சோல்ஜர்ஸ்லாம் வந்து அவனை ரொம்ப நாளாக துரத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வாரில் வந்து அவன் செத்து போயிட்டான். Avery brought him along. Exactly. அதுக்கப்புறமா ஏவரி வந்து அவன் கூட கூப்பிட்டு வந்தான். He started as a nobody. எப்படிதானோ. Became a ஸோ fierce பார்த்தீங்கன்னா சண்டைக்கு முன்னாடி ஏவரி வந்து கூப்பிட்டு போயிருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாரில் வந்து இறந்துட்டான். அதுக்கப்புறம் ரைட். ஸோ இந்த காணாமல் போன 12 பைரட்டர்கள் எங்கே போனானுன்னு தெரில. செத்து போயிருப்பானுங்க, எப்படியும் எல்லாரும் செத்து போயிருப்பானுங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம் 100 வருஷம் எவன்டா இருந்திருப்பா அப்படின்றான். ஒரு புதையல் எடுத்துகிட்டு ஓடி இருப்பானுங்களோ. என்னென்ன நம்ம பார்த்துடலாம். Get him into the lights. ரைட். ஸோ 2வது பசிலையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். ரைட், சால்வ் பண்ணியாச்சு. நீ 2-3 சிலை இருக்கும் போல். We got. Let's see. ஸோ Joseph Farrell. ஜோசப் ஃபேரல், வில்லியம் மேஸ், Tariq. Malik. டெரிக் மாலிக் அண்ட் கிறிஸ்டோபர் காண்டன். Down to 12. ஸோ பார்த்தீங்கன்னா 8 பேர் ரிலீஸ் ஆயிட்டாங்க. ரைட். ஸோ மேலே கடைசி பசில் இன்னி 2 பேர். On the ringer. ஓ, Constantly rotating. ஸோ இது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்லி ரொட்டேட் ஆகுது இந்த சிம்பிள்ஸு. ஸோ இது வந்து நம்ம கரெக்டான அலைன்மெண்ட்டில் வைக்கணும். ஸோ இந்த மலிக் காய் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு மோரிஸ் சேர்ந்தவன். Barbary Coast. ஸோ அந்த பார்பரிக் கோஸ்ட்டை சேர்ந்தவன் தாங்க அவன். Coming to where the action. ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு போர் தந்திரம் தெரிஞ்ச ஒரு ஆள். ரைட். ஸோ இந்த சிம்பிளை வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும் காய்ஸ். அண்ட் ஓகே, ஏரோ இங்கே இருக்குங்க. ஸோ ஏரோ நம்ம வச்சு பார்ப்போம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட் நேராக வச்சு பார்த்தோம்னா அது வந்து கரெக்டாக நம்ம சுற்றும் போதே அது கரெக்டாக அலைன்மெண்ட் ஆயிரும். ரைட். இன்னி கொஞ்சம் இந்த சைடு திருப்பி விட்டுறலாம். ரைட். இப்போ வந்து அது கரெக்டாயிரும். ரைட், ஃபைன். Got to track how இன்னொரு far இது இருக்கு. in the light. ஸோ லைட் வெளிச்சத்தில் தான் அதை வந்து நம்ம ட்ராக் பண்ண முடிஞ்சது. நம்மளுக்கு பசல்லாம் அத்துப்படிங்க. பசல்லாம் வச்சுட்டா தம்சம் பண்ணிடுவோம்ல, பூந்து விளாண்டுருவோம். ரைட் காய்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஒரு சிலுவை மாதிரி இருக்குது, அதையும் நம்ம வச்சிடலாம். ரைட். இனி கொஞ்சம் தான். ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ வச்சிடலாம். அவ்வளோதாங்க. ஓடு வேறு லெவல். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூவோட கடைசி 2 பேர், England. எட்வர்ட் இங்கிலாந்து, தாமஸ் டூ, ரிச்சர்ட் பர்ட்ஸ். That's where we're going. ஓகே, ஸ்டெப்ஸ் வருது. Oh, wait a minute. ஏய், இரு That's இரு only இரு 11 pirates. 11 பேர் தான் இங்கே இருக்காங்க. Star pirate. நம்மளோட ஸ்டார் பைரட் எங்கப்பா? ஹென்றி ஏவரி. அவன் தாங்க ஸ்டார் பைரட். அவன் தான் மெயினான கேங்லேயே ஒரு மெயினான ஒரு ஆள். ரைட் கைஸ், மேலே ஏறி பார்த்துருவோம் என்ன எங்கே போகிறோன்னு. ஓ, லிவர் இழுத்தாச்சு கைஸ். போக போக என்ன நடக்க போகுதுன்னு தெரில, செம்ம இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்குது. ரைட், மேலே வந்தாச்சு. ஓகே, அட கடவுளே, அங்கே பாருங்க ஏவரியோட ஸ்டாச்சு. எவ்வளோ பெரிய ஸ்டாச்சுங்க, உனக்கு ஒன்று தெரியுமா? Feeling that our friend ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஃபீலிங் ஆகுது. என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாக்ஸஸாக இருக்கா அப்படின்னா. Let's go see அப்படியா? what he's got in store for us. ஓகே, அவன் என்ன நம்மளுக்காக வச்சிருக்கான்னு போய் பார்த்துருவோம். ஓ, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்குது. இங்கேருந்து கீழே விழுந்தா அவ்வளோதான். ஓ காய்ஸ், கீழேருந்து ஒரு ஊரே தெரியுதுங்க. ரைட் காய்ஸ், நம்ம மேலே ஏறி போயிடலாம். சுற்றிட்டு தான் போகணும். ஸோ நேத்தன், ஸோ ஆனஸ்டாக நீ என்கிட்ட பதில் சொல்லணும். இது வந்து எப்படி ஸ்டாக் அப் ஆயிருக்கு கம்பேர் டு மற்ற அட்வென்ச்சர்ஸ் கூட இது எப்படி இருந்துச்சு? அது இது முடிஞ்சக்கப்புறம் தான் என்னால் சொல்ல முடியும். எதாக இருந்தாலும் இப்போ சொல்ல முடியாது. ஆமாங்க. ஸோ போயிடலாம். ஓகே, குச்சிடலாம். அந்தராத. ஓ ரைட், வந்தாச்சு. ஓகே, இந்த வழியை தான் போகணும். போயிடலாம். கடைசியில் உடையவே இல்லை. அற்புதம். ஸ்வீட். Boat's down there. After you, Cap. போட் வந்து கீழே இருக்க. நீ ஃபஸ்ட்டு முன்னாடி போ கேப்டன் அப்படின்றான். ஆல் ரைட் காய்ஸ், நம்ம போட்டு கீழே தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நம்ம ஒரு டைவ் ஒன்று அடிச்சிடலாம். ஆல் ரைட், குச்சாச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஹென்ரி ஸ்டாச்சு வந்து ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அங்கே நம்ம போய் ஆகணும் காய்ஸ். போயிடலாம். Okay. Island Okay, with monstrous Avery so- statues to the right. பெரிய ஐலாண்டுக்கு நம்ம போயிடலாம் காய்ஸ்.
My hands are ஸோ literally பார்த்தீங்கன்னா shaking. செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்னோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுங்க ஆரம்பிக்குது அப்படின்றான். எனக்கு உண்மையிலே அந்த ஃபீலிங் எப்படின்னு எனக்கு உணருது. Maybe a little bit of both. எனக்கு இன்னொரு சிகரெட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றான். யார் அவங்க அண்ணன் சாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரைட், ஹென்ரி ஏவரி சில இந்த அங்கே வந்துட்டோம். ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பை கிளாஸ் இருக்குது, அதை பிடிச்ச மேனிக்கு இருக்குது. Island, each other. என்னத்தை அவர் பார்க்குறாருன்னா மேபி அவர் வந்து நம்ம தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு போல. ஆல்ரைட் கைஸ், நம்ம போய் பார்த்துருவோம். ஆல்ரைட், சில மேலே இருக்குங்க, மேலே ஏறி போயிடலாம். ரைட், போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்தாச்சு. மேலே ஏறணும்னா பூஸ்ட். ஏய் சாம், வா உனக்கு பூஸ்ட் பண்ணுறேன். ஏய் I insist. ஸோ இந்த வாட்டி நீ போ. கண்டிப்பா நான் உண்மையிலே உனக்காக தான் இது நீ தான் பண்ணி ஆகணும். All right, Captain. ஆல்ரைட், போயிடலாம். கேப்டன், What are we looking at? என்னத்தை நம்ம பார்க்க போகிறோம்? ஓகே, அங்கே ஒரு தீவு மாதிரி தெரியுது. அங்கே தான் அந்த தீவு கிட்ட போகணுங்க. So, big So? skull-shaped island. What? Big island. ஸோ பெரிய ஐலண்டா? ஆமாம், பெரிய ஐலண்டு தான். ஸ்கல் எதா பார்த்தியா? ஸ்கல் எல்லாம் பார்க்கல அப்படின்னா. ஸோ அதுதானே லிபர்டாலி, அங்கே தானே இருக்கு. Considering everything. கண்டிப்பா. ஸோ எதா இருந்தாலும் நம்ம கன்சல்டிங் பண்ண வேண்டாம். You're allowed. ஸோ நீங்கள் நம்ம 2 பேர் தானே இருக்கோம். ஸோ நீ ஏதாவது கொஞ்சம் ஃபீல் பண்ணி எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டேங்கிற. ஏன்? Noose off your neck. ஆல்கசார் கிட்ட இருந்து நீ எப்போ தப்பிக்கிறியோ அப்பதான் நான் எக்ஸைட்மெண்ட்டே ஆக வேண்டாம் அப்படின்றான். வா போகலாம். ஓகே, What? சிரிக்கிறாங்க. என்ன? Okay. No. You're okay. நான் ஓகேன்னு சொன்னேன். இல்லை, உன்னோட ஓகே வந்து வெறும் ஓகேவா இருக்காது, அது வந்து ஆப்போசிட்டாக தானே இருக்கும். ஓகே, என்ன ஆச்சுங்க? இங்கே போகிறாங்க. ஓச்சு வந்துட்டானுங்க ஆர்மிக்காரனுங்க. Is that our boy Rafe? Who the hell else? ரேஃபோட தானே, வேற யார் வரப்போறா? ரேஃப் ஆளுங்க வந்துட்டாங்க. ஆல்ரைட் காய்ஸ், ஆக்ஷன் சீன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒருத்தர் இந்த பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓ ஓகே, ஃப்ளாஷ்பேக் வந்துருச்சுங்க. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு இது ஒரு பெரிய ஸ்டோரியாக போயிட்டு ஃபைனலி நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்திருக்கோம். ஆல்ரைட், ஸோ ஒவ்வொன்றா காட்டுறானுங்க. வெறித்தனம். காய்ஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. லைக் மோட்டிவேஷனாக இருக்கும். ஆல்ரைட், ஓகே. ஸோ ஃப்ளாஷ்பேக் இப்படி தான் முடிஞ்சு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு அட்வென்ச்சர்லேருந்து தப்பிச்சு ஸோ போட்டு கடைசியில் வேறு லெவலில் இடித்து நம்ம இந்த ஐலாண்டில் விழுந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டோரி வேறு லெவலில் கண்டினியூ ஆக போகுதுங்க. இதுதான் ஒரு மெயினான அன்சார்ட்டட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரைட், ஸோ பேசிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹாஃபில் இருக்கோம்னு நினைக்கிறேன், ஒரு படத்தோட செகண்ட் ஹாஃபில் இருக்கிற மாதிரி. ஆல்ரைட், போயிடலாம். Alright guys, chapter 13 போயிடலாம். I gotta get off this beach. ஓ, இந்த பீச்சை விட்டு நான் எப்படியாவது தப்பிச்சாகணும். சாம், எங்க இருக்க? ஓ, மழை வேற லெவலில் பேஞ்சிட்டு இருக்குங்க. கடவுளே, போச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டுருச்சு போல. அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாப்புல. மழை வேற பயங்கரமாக இருக்கு கைஸ். இந்த கிராஃபிக்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ் பாருங்க, வேற லெவல் இருக்கு. இந்த மழைலாம் அப்படியே சரியான ரியலிஸ்டிக்கா இருக்குல்ல, வேற லெவலில் இருக்கு. சான்ஸே இல்லைங்க. அப்படியே இந்த புயல் அந்த மாதிரி இடத்துல நம்ம இருந்திருந்தானா எப்படி இருந்திருக்கும், அதே ஃபீல், சேம் அதே ஃபீல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம விளையாட்டுக்கு போது எனக்கே அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ஆல்ரைட், நம்ம போயிடலாம். சாம், எங்க இருக்க? ஓகே, ஸோ இந்த வழியாக நம்ம போயிடலாம் காய்ஸ். ஓ, தண்ணி எப்படி ஒழுகுது பாருங்க அந்த மலையிலேருந்து. ஓ, இந்த கீழே இருக்குங்க. கீழே தான் ஒரு பெட்டி மாதிரி தெரியுது. சப்ளை பாக்ஸ் இருக்கு. ஒரு ஆள் கன்று கிடைக்குமா? எதுவுமே இல்லை. போட்டு உடஞ்சி இல்லை, கன் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாமே போச்சு. அட கடவுளே, இது ஒரு நல்ல சகனம். என் அண்ணனை மறுபடியும் நான் போய் தேட போகிறேன் அப்படின்றான். அடிக்கடி காணாம போயிடுறாங்க. சாம் தாங்க ஒரு வேற லெவலில் ஒரு லெஜெண்டரி. டக்குன்னு போய் மாட்டிக்கிறான். ஓகே, நான் எனக்குள்ளேயே நானே பேசிட்டு இருக்கிறேன். சரி, இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு பைத்தியம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான முதல் அறிகுறி.
ஆல்ரைட் போலாம் गाइस கம் ஆன் நேட் உன்னால முடியும் Jesus. அட கடவுளே Okay. ஏதாவது ஒரு வழி காட்டுங்க ஓகே கீழ தான் போணும் போல நான் நல்லா தான் இருக்கேன் ஓ ஃபுல் ஸ்டாமினா போயிடுச்சுங்க அவனுக்கு Just push. இன்னி கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம் கொஞ்சம் தூரம் போயிடலாம் ஓ ஓ ஓ ஓ இல்ல ஆல்ரைட் போயிடலாம் Hell with this. ஆனா உண்மையிலேங்க உதையெல்லாம் சும்மா கிடச்சிருமா கஷ்டப்படணும் உட்காந்து இறங்கி வேலை செய்யணும் அந்த மாதிரி தான் இருக்கு ஆல்ரைட் இது பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து ரொம்ப பாசம் பிடிச்சிருக்கு அப்படியே நம்ம மெதுவாக போயிடலாங்க ஏன்னா வந்து நம்ம குதிச்சா கண்டிப்பாக ஸ்லிப் ஆகும் ஆல்ரைட் ஏன்னா மழை வேறு கண்ணாமின்னு பெஸ்ட்டு வோ காய்ஸ் அங்கே பாருங்க ஒரு பெரிய சிறுத்தையாக பிளாக் பேந்தர் மாதிரி இருக்குது அந்த இடம் அந்த ஒரு பெரிய மலை ஒன்று அங்கே இருக்கு பாருங்க அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது இல்லையா ஓகே போயிடலாம் ரைட் கீழே தான் இறங்கணும் போல கீழேயா ஓ மேலே இருக்கு மேலே ஏறியலாம் சைடாக போய் இப்போ கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன் இறங்கிடலாம் ஓ ஓ ஓ ஓ பிடிச்சாச்சு நல்ல வேலை ஆல்ரைட் காற்று புயல் வேற பயங்கரமாக அடிச்சுட்டுக்குங்க சான்ஸே இல்லை வாடி எப்படியாவது மேலே ஏறி போயிடல காய்ஸ் ஓ போச்சுரா நான் தான் சொன்னேன்ல இதில் தண்ணி வேற தண்ணிக்கு நேரம் நம்ம ஏறுறோம் அவ்வளோதான் போச்சு அது ஊறி லைட்டாக வெயிட் பட்டுச்சுன்னா போதும் வா அந்த முட்டி எப்படி வலிச்சிருக்கோம் அவனுக்கு டொம்முன்னு போய் விழுந்தாங்க ஓ காய்ஸ் ஓடு வேற லெவலு மேலேருந்து இப்போ கீழே விழுந்தது தான் மிச்சம் ரைட் ஸோ மழை ஒரு வழியாக நின்றுச்சு நினைக்கிறேன் ஓகே கமான் நேட் என்னால் முடியும் நீ சீக்கிரம் எந்திரிச்சு பழைய மாதிரி ஆக்ஷனில் இறங்கினா தானே வேறு லெவலில் இருக்கும் ரைட் ஸோ பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு போல் பகலாயிருச்சு போல் தூங்கிட்டான் மழையும் நின்றுச்சு போய் பார்த்துருவோம் என்ன ஆகுதுன்னு ஓ அங்க பாருங்க வெளிச்சம் Sic Parvis Magna. சிட் பார்வஸ் மேக்னா இது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க டார்ச் அடிப்பாங்க பாத்தீங்களா சாம் தாங்க கண்டிப்பா இல்ல நம்மகிட்டயும் டார்ச் இருக்கு நம்மளும் அடிச்சு பாத்துருவோம் ஆல்ரைட் கம் ஆன் எங்க இருக்க நீ அட கடவுளே ஸோ நேத்தன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டைலாக் எல்லா அன்சார்ட்டட்லயும் சொல்லிக்கிட்டே இருப்பான் ட்ராப் ஏதாவது ஆச்சுன்னா கிராப்ன்ட்டே இருப்பான் ஆல்ரைட் சாம் கொஞ்சம் பொறுத்துக்கோ நான் உன் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கேன் வந்துடுவேன் டக்குன்னு எப்படியாவது வந்துடுவேன் ஒருத்தர் இருந்து பார்ப்போம் காய்ஸ் என்னென்ன நடக்க போகுதுன்னு ஆல்ரைட் ஸோ இங்கேருந்து குடிச்சிடலாம் ஓகே ஃபைனலி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூங்கி இருந்துச்சுனால கொஞ்சம் ஸ்டாமினா ஏறிடுச்சு போல் இப்போ ஓரளவுக்கு தாவறான் டக்குன்னு போயிடலாம் ஓ மேலே ஏறி போயிடலாம் ஆனால் எப்பட்றா சாப்பாடாகவே இல்லாமல் இருக்கான் சாமி ஓ இந்த இடங்கள்லாம் பாரேன் சான்ஸே இல்லை ஓ மறுபடியும் ஒரு கேவா எத்தனை கேவ் வந்தாலும் நம்ம போய் பார்த்துடலாம் கைஸ் ஆல்ரைட் சுற்றி மேலே ஏறிடலாம் போட்டாச்சு அண்ட் ஓகே அது வந்த வழி நம்ம மேலே போகணும் அந்த கல்லுக்கு போயிடணும் இப்போ மேலே ஏறிடலாம் இப்படியே மேலே ஏறி அண்ட் நீங்கள் ஒரு ஸ்விங் பண்ணி அந்த சைடு போயிடலாம் போயிடலாம் அவ்வளோதாங்க நல்ல வேலை பிடிச்சாச்சு ஓகே மேலே போயிடலாம் ஓ காய்ஸ் இந்த வியூ பாருங்க செமையா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பகலாக போகுதுங்க நைட்டு நம்ம இப்படியே கடந்துட்டோம் ஓ விடிய காத்தால ஆகிட்டுக்குது சூரியன் ஒளி வேற கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுக்குது போயிடலாம் ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரி வேற லெவல் அட்வென்ச்சர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் தான் நம்ம இந்த எபிசோட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் செமையாக போயிட்டு இருக்குது காய்ஸ் அண்ட் ஆக்ஷனும் இருக்கு ஒருத்தர் இருந்து பார்ப்போம்
நல்ல வேலை பிடிச்சேன், இல்லைன்னா அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தா சட்னி தான் இருப்பான். டக்குன்னு போயிடலாம். ஆக்சுவலாக இவன் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா என் கையே அப்படியே வேர்க்குதுங்க. எப்படா நீ இதெல்லாம் அப்படியே பண்ணுற அடே சாமி. ஓகே, ஏதாவது ஒன்று வேணும்னா அது நம்ம பண்ணி தானே ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆல் ரைட், ஃபைனலி நம்ம மேலே ஏறிட்டோம்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஓ அங்கே இருக்குங்க போட்டு. ரேஃப் வந்துட்டாங்க. ஸோ ரேஃப் வந்தானா முடிஞ்சு போச்சு. என்ன ஆப்புன்னு தெரியல. சாம் நீ பார்த்துக்கோ, பத்திரமா இரு, கவலைப்படாத, போயிடலாம். ஓகே காய்ஸ், குட்ஸ் வர வேண்டியதான். ஆல்ரைட், போயிடலாம். ஓ காய்ஸ், இது பார்க்க என்னன்னா பாகுபலி சீன் மாதிரி இருக்கு. ஓகே, ஒருவேளை இதை பார்த்தா அதை எடுத்துருப்பாங்களோ. வேணாம், நம்ம அதை பற்றி பேச வேணாம், கேம் மட்டும் கச்சிட்டு போடலாம். ஆல்ரைட் காய்ஸ், நான் அதை பற்றி என்ன எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றான். ஓ இப்போ நம்ம எங்கே போகிறது? ஆல்ரைட். ஓ ஸோ அங்கே ஏதோ மின்னுதுங்க, ப்ரெஷரா? ஓடி போய் குச்சி எடுத்துடலாம். ஆல்ரைட், எடுத்து பார்த்துடலாம். மக்கு மாதிரி இருக்குது, குட்டியை மட்டும் கிடச்சிருக்கு மக்கு. ரைட், நம்ம அந்த சைடு தான் போகணும், போயிடலாம். இந்த கிராஃபிக்ஸ் பாருங்களேன், உள்ளேருந்து அந்த சன்லைட் அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சுன்னா எப்படி இருக்கும்னு. ஓ சான்ஸே இல்லைங்க, வேற லெவல் பண்ணியிருக்காங்க. ரைட், போயிடலாம். ஓகே, இங்கேருந்து குதிச்சு ஸ்லைட் பண்ணிவிட்டு அங்கே போகணும். பிடிச்சாச்சு, ஃபைனலி பிடிச்சாச்சு. கடவுளே, நல்ல வேலை பிடிச்சிட்டோம். ஆல்ரைட், ஸோ இங்கே எதுவும் இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஓகே, அங்கே ட்ரெஷர் இருக்கு, அதை எடுத்துடலாம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இந்த மாதிரி இடத்துல பார்க்கும்போது திடீர்னு ஜாம்பிஸ் கீது வந்துருமா என்ன? ஜாம்பிக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் விளாண்டு இந்த ஜாம்பியோட வைப்லேயே இன்னி இருக்கும். ஏன்னா ஒரே நாட்டி டாக் ப்ரொடெக்ஷன்ஸ் தானே எல்லாருமே. யாராவது இங்கே வந்திருக்கானுங்களா? ஹைட்டாக இருப்பான், கொஞ்சம் பார்க்க அதே பைரேட் ட்ரெஷரை பற்றி ஒரு லூஸு மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டே இருப்பான். நீ எதாவது பார்த்தியா? அவனும் செத்து போயிட்டான் பாவங்க. யாரா இருக்கும்? ஸோ அவன் தாங்க அந்த பெரியா, அவன் தாங்க செத்து கிடக்குறான். ஓ மை காட், பைத்தியக்காரங்க. ஸோ அவனோட நோட்டு தானே நம்ம படித்தோம். அவன் தேடி வந்தான், அவனும் செத்துட்டான், செத்து போய் கிடக்குறான். ஒரு தலைகளாக தொங்கிட்டு இருக்கிறான். நீ அந்த பூட்ஸை வச்சுட்டு மேலே ஏற பார்த்தியா? கடைசியில் நீயே இப்படி தொங்கிட்டு இருக்கிறியாடா பூட்ஸ் மாதிரி அப்படின்றான். ஓ கைஸ், நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிடலாம். நம்ம எங்கேயாவது போய் விழுந்து டோபியா ஏற போகிறோம். இதை எடுத்துடலாம். ஓகே, ஃபைனலி நம்ம எடுத்தாச்சு. இனிமேல் உனக்கு அதை தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பாக்ஸ். ஸோ பாக்ஸ் அமுத்துறோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அதில் குத்தி ஏறலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் கியர்ஸுங்க. நல்ல வேலை, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஆல்ரைட் மக்களே, நம்ம போயிடலாம். ஓகே, இங்கேருந்து ஆப்போசிட்டில் போகணும். ஆப்போசிட்டில் போயிட வேண்டியதான். பாக்ஸ். ஓ மிஸ்ஸு. ஆல்ரெடி இங்கேருந்து ஒருத்தர் சர்க்கிட்டு போன மாதிரி இருக்கு. ஒரு ஆள் சாம் போயிருப்பானோ. ஆல்ரைட் காய்ஸ், இந்த வியூ பாருங்க, சான்ஸே இல்லை, செம்மையா இருக்குதுங்க. ஓகே, இங்கேருந்து குதிச்சிடலாம். ஆல்ரைட், மேலே ஏறிடலாம். அண்ட் இங்கே வச்சிடலாம், குதிச்சிடலாம். வந்துட்டானுங்களா ரேஃபோட ஆளுங்க, மிஷினரிஸ். ஓகே, அந்த 3 லைன் பக்கத்தில் ஏதோ ஒரு மூமெண்ட் தெரிஞ்சு, ஏதோ ஒன்று நகர்ந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனால் என்னால் எதுவுமே பார்க்க முடியலையே. ஓகே, எதுவும் இல்லை. எல்லாரும் டியூட்டி பாருங்க, எல்லாரும் போய் கார்ட் டியூட்டியை பாருங்க. ஆல்ரைட் காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா
ஒருத்தனை நம்ம கொன்னாதான் நம்மளுக்கு தேவையான கன்னு கிடைக்கும். இவனை போட்டுற வேண்டிதான். ஏய் வாடா வெளியே. அவ்வளோதான் போடு. ஓ ஓ கால் விடு விடுறான். ஓ நல்ல வேலை நம்மளை கீழே விழுத்துருப்பான். ஓ ரைட் கைஸ், நம்மளுக்கு ஒரு கன்னு கிடச்சிருச்சு. போட்டு பொழந்துட வேண்டியதான். நம்ம என்னைக்கு ஸ்டெல்த்துக்குள்ள போட்டிருக்கோம். இந்தா போடா போ, நீயும் போ. இந்தா நீயும் போ, போடா வெளியே. அவ்வளோதான், அலர்ட் ஆயிட்டானுங்க. ஆக்ஷன் சீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ் ஃபைனலி. என்னடா இந்த எபிசோட்ல ஆக்ஷனே இல்லாமல் போயிருமோன்னு நினச்சேன். ஆல்ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போடு 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 போடு. ஆல்ரைட் ஒழிஞ்சுக்கலாம் போடு. அவ்வளோதான், வேற லெவல். ஒருத்தனை போடு அண்ட் இவனையும் போடு. ஓ கிரேனேட். ஆல்ரைட் ஃபைன், கிரேனேடும் கிடச்சிருச்சு. போயிடலாம். மேலே போயிடலாம். போடு. ஆல்ரைட், நீ கொஞ்சம் தூரம் தாங்க. ஓகே, எப்படியாவது நம்ம சாமை கண்டுபிடிச்சே ஆகணும். சாமை கண்டுபிடிச்சக்கு அப்புறமா லிபர்டாலியா தேசத்துக்கு நம்ம போய் ஆகணும். ஆல்ரைட், யாரும் இல்லை. ஓகே, கீழே இருக்கானு. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து ஷூட் பண்ணிடலாம். பாம் அங்கே வரைக்கும் ஏம் ஆகுமான்னு தெரில. சுட்டுற வேண்டியதான் என்னத்த. அவ்வளோதான், போடு. இந்தா வாங்கிக்கோ பாம்பு. போடு. இந்தா போடு பாம்பு. அவ்வளோதான், போடு. ஆல்ரைட், ஸோ குச்சிடலாம். நல்லா பிடிச்சாச்சு. எவன்டாவன் பின்னாடியா. இவனை போடு. அவ்வளோதான், ஹெட்ஷாட் வச்சாச்சு. அண்ட் நம்ம ரோப்பில் குதிச்சு போயிடலாம் கைஸ். ஆல்ரைட், குதிச்சாச்சு. வேற லெவலில் ஒரு ஆக்ஷன் சீன் வெட்டிக்குதுங்க. பிளாக் பஸ்டர் சீனா. ஆல்ரைட். இங்கே இருக்கா. போடு. இவன் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சருங்க. பாம்லாம் தூக்கி போடுவான் திடீர்னு. அவனையும் போடு. ஓகே. ஓ யாரா அது? அங்கேருந்து சுடுறானுங்க. அவனை இங்கேருந்து போட வேண்டியதான். ஓ ஸ்னைப்பர் வேறு இருக்காங்க. ஓகே, ஸ்னைப்பர் வேறு அங்கே இருக்கான். பிஸ்டல் வச்சு அடிச்சு பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கான். ஸ்னைப்பர் சுடுறக்குள்ள நம்ம அந்த சைடு போய் சுட்டுறலாம். ஆல்ரைட், பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவலில் போயிட்டு இருக்குது. வெறித்தனம். ஓ கிரெனேட் லான்ச்சருங்க அவன். ஸ்னைப்பர் அவுட்டு வச்சுரா. கிரெனேட் லான்ச்சர் வேற ஒருத்தர் இருக்கான். மேலே ஏறி போயிடலாம். கவர் பண்ணி போவோம். ஓகே, என்ன யாரையும் காணோம். அவ்வளோதான், முடிஞ்சிட்டானுங்களா? ஓகே, இங்க இருக்கான். ஓ கிரெனேட் லான்ச்சர். ஓ நல்ல பிளட் இருக்கு. ஓடா, யாருக்கிட்ட? நல்ல வேலைங்க, ஒளிஞ்சு நின்று நம்மளை சுட பார்த்தான். கிரெனேட் லான்ச்சரை எடுத்துட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா நம்மளுக்கு அந்த கன்னு ரொம்ப முக்கியங்க. ஆல்ரைட், ஃபைனலி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி கன் கிடைச்சிருச்சு. ஓகே, மேலே ஏறி போயிடலாம். ஆல்ரைட், இங்கே வச்சிடலாம். அண்ட் ஏரியல கைஸ், இந்த இடத்துல எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு வழக்கம் போல. ஓகே, போயிடலாம். அண்ட் அந்த சைடு போகணும். கைஸ், இந்த மலை உச்சி பாருங்க எப்படி இருக்குது. பில்லர் மாதிரி இருக்குங்க இதெல்லாம். ஓகே, ரோப் குச்சி போயிடலாம். ஓ வந்தாச்சுங்க. ஓடு, சரியான ஸ்விங்கு. ரைட், ஸோ மேல் வழியாக போகணுமா? இல்லை கீழே தான் போகணும். ஓகே, நம்ம எப்படி போகிறது? ஸோ இவ்வளோ பகலாகி ஓ பயந்துட்டேங்க. என்னடா இது திடீர்னு கிளம்புது, எவ்வளோ வட்டாடான்னு பயந்துட்டேன். ரைட், இங்கே தான் ஒரு நோட் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா புதையல் தேடி வந்த இடத்துல எங்க குடும்பத்தையே வந்து வேற லெவல்ல இழந்துட்டோம், எரிச்சிட்டாங்க, அந்த இவங்களோட கூட்டத்தையே எரிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஓ ரொம்ப கொடுமையா எழுதியிருக்குங்க. வேணாம் சான்ஸே இல்லை. பாவம், அவங்க ஃபேமிலியே இறந்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த புதையல் எடுக்கிறதுக்காக பல பேர் போரே தொடர்ந்துருக்காங்க. இருக்காதா பின்ன? ஓ என்ன நொறுங்குது, குச்சலாம் பாடு. வேற லெவல் பிடிச்சாச்சுங்க ஃபைனலி. அட கடவுளே.
நல்ல வேளை மேலே ஏறியாச்சு ஒரு வழியா. ஓ யாரா? ஓ சாம் ஓடு. நல்ல வேளை பார்த்தாச்சு அவனை. I nearly shot your head off. இந்நேரம் நான் உன் மண்டையை பொழந்துருப்பேன்டா. ஏய் சாம், Okay. நீ நல்லா தானே இருக்க? Walk away from. உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போக போறேன்? Alive, little brother. மறுபடியும் உன்னை பார்த்ததில்ல, எனக்கு சந்தோஷம். வா Got a போலாம். treasure to find. இன்னி ட்ரெஷர் இருக்கு. Hold on, man. I mean, நீ கொஞ்ச நேரம்டா வெயிட் பண்ணுவோம். நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கிறோம்? என்ன சொல்ற? our supplies are at the bottom. அங்க சப்ளைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷனுக்கு அடியில இருக்கு. சரி, நம்ம நேடியன்ஸ் ஆர்மி கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆர்மியை நம்ம எதிர்க்க போறோமா? சோ இவ்வளவு நாளும் நம்ம 2 பேரும் ஒன்னா தானே வந்திருக்கோம். ஆனா எப்ப என்ன வேணா நடக்க போகுதுடா, என்ன வேணா நடக்கலாம். நம்ம கிட்ட எஸ்கேப் பிளான் இருந்தனால தான் நம்ம இவ்வளவு நேரம் தப்பிச்சோம். சரி சரி, இது கொஞ்சம் ஒரு முட்டாள மாதிரி இருக்கு. நம்ம கீழே போவோம். ஸோ ரேவ்ஸோட போட்டாவது நம்ம செக்யூர் பண்ணலாம். போட்டை நம்ம எடுத்துட்டு வெயிட் பண்ண போறோமா? நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? என்னோட வாழ்க்கையை வந்து வாங்க போறோம்டா. நம்ம காட்டுக்குள்ள போறோம், லிபர்டலியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நீ வந்து எந்த ஒரு சைனும் நான் பார்க்கல. இவ்வளவு நேரம் நம்ம சுத்திட்டு தான் வந்திருக்கோம். ஆனா எங்க இருக்கு சொல்றேன், நீ கொஞ்ச நேரம் தான்டா இருக்குது அப்படின்றான். ஸோ ஏவரியோட ஐடியாலாம் எனக்கு புரியுது. ஆனா பாத்தீங்கன்னா ரேவ்ஸோட ஆர்மி எல்லாம் வந்து நம்மள சாவடிக்க வந்துட்டுக்கிறானுங்கடா. உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்றான். வேற ஏதாவது வழி இருக்குண்டா, உண்மையிலேயே உன்னை காப்பாத்துருக்கு அப்படின்றான். நான் எப்படியாவது இந்த ஐலாண்டை இன்ச் பை இன்ச்சா நான் தேட ஆரம்பிச்சிருவேன். நீ என் கூட வரினா வா, இல்லனா வராது அப்படின்றான். நீ உன் வீட்டுக்கு போலாம். ஏ நான் வீட்டுக்கு போறதா? என்ன பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? எனக்கு உனக்காக நான் வந்து என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன். என்ன தெரியும், நான் 15 வருஷமா நானும் அப்படிதானே இருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாவது யோசிச்சு பாடுறா. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. எதை பாட்டாங்க? ஆல்ரைட், ஸோ காய்ஸ் நம்ம ஏதோ பார்த்துட்டோம். லீடு கிடைச்சிருச்சு போல. உதையலா? ஓ சைலண்ட்ல இருந்தா லீடு கிடைச்சிருச்சுங்க. இங்க தாங்க வந்தாச்சு. இன்னி நீ வீட்டுக்கு போகணுமா என்ன? இன்னி கொஞ்ச தூரம் தான், போய் என்னன்னு நம்ம பார்த்துருவோம் அப்படின்றான். ஆல்ரைட் காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நின்று பார்ப்போம். ஏய் இங்கே பாருங்க, லேம்பர் போயிட்டுக்குது. ஆல்ரைட் காய்ஸ், ஏய் இந்த வழியாவா நேத்தன்? பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவலில் இருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 13 செஞ்சுரியில் கட்டப்பட்ட ஒரு கல் வீடுங்க. கல் அந்த ஓட்டு வீடு அண்ட் வுட்ஸால் கட்டப்பட்ட வீடு. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நீங்கள் பைரட்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய மூவிஸில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் ரியல் ஸ்டோரியே இருந்திருக்கானுங்க. ஆல்ரைட் சாம், மேலே வா. இந்த வழியாக தான் போகணும். யாருமே இந்த வீட்டில் இல்லை. எப்படா இருப்பானுங்க? டேய் செத்து போயிட்டானுங்களா எல்லாரும். நீ அதுக்கு மேலடா. ஆல்ரைட், பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்ததுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். ஆல்ரைட், இனி கொஞ்சம் தூரம் தான் காய்ஸ், போயிடலாம். ஸோ நம்ம புதையல் வந்து கொஞ்சம் தூரத்தில் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை கொஞ்சம் தூக்கி பாடுறா சாம். என்ன தூக்க மாட்டேங்கிறான்? இல்லை இது தூக்க முடியல. ஏ நேத்தன், இந்த வழியா அப்படின்றான். ஆல்ரைட், நம்ம அந்த வழியா போயிடலாம். ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குங்க இந்த இடமே. ஸோ நல்ல வேலை நான் க்ரால் பண்ணனால நான் குவாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உடம்பு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்றான். ஓ கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குங்க. அந்த சீனரி, அந்த லுக்கு, இந்த அட்மாஸ்பியர் தெறிக்க விட்டானுங்க இந்த கேம் ஃபுல்லாகவே. ஸோ இந்த இடம் பாரு, இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை வீடு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பசில் மாதிரி போயிட்டே இருக்கு. இங்கே ஒரு ட்ரெஷர் இருக்குங்க. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கூப்பர்ஸ்லாம் எப்படி இந்த இடத்த பில்ட் பண்ணியிருப்பாங்க பாரு. ஒரு வேளை நான் கேமரா கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கேமரா ஏன் இருக்கு அப்படின்றான். போட்டு கிட்ட இருக்குது அப்படின்றான். வேற லெவல். ஓகே, இந்த வழியாக போயிடலாம். ஆல்ரைட், ஸோ மேலே ஒரு வழி தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடம் தான். நல்ல வேலை உடம்ப ஸ்ட்ரெச் பண்ண இல்லை, எனக்கு கொஞ்சம் இப்போ தான் நல்லா இருக்குது அப்படின்றான்.
ரைட். ஸோ நம்ம அந்த வழியா மேலே ஏறணும்னா அங்கே ஏதாவது இருக்கும். ஓ இங்கே இருக்கு கிரேட். எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. தள்ளி விட்டுற வேண்டியதான் வழக்க போல. ஓ All right, we're in business. ஆல்ரைட் நம்ம போயிடலாம். You're gonna want to see this. ஏய் நீங்க வந்து பாடுறா. ஆல்ரைட் ஏதோ காட்டுறானுங்க. ஓ இது ஏதோ ஒரு ஊரு மாதிரி இருக்கு. ஏய் கைஸ் லிபர்டாலியா கண்டுபிடிச்சிட்டாங்க. வேற லெவல். Wide Street. ஒயிட் ஸ்ட்ரீட் ஹவுஸ் இல்ல கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இல்ல. ஆமா அதேதான். ரொம்ப நன்றி நேத்தன். இது என்னது இது? You just want to hear me say it, don't you? நீ வந்து சொன்னீங்கல்ல நானும் கண்டிப்பா உன் வாயால வரணும்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். நினைச்ச லிபர்டாலியா கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம சந்தோஷமாயிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வேற லெவல். 300 வருஷத்துக்கு அப்புறமா ஒரே ஒரு தலை தான் கண்டுபிடிச்சது, சாமுவேல் ட்ரேக். அதுக்கப்புறமா எங்க ஒரு சார்மிங்கான பிரதர் அவனும் தான் கண்டுபிடிச்சான் என் கூட சேர்ந்து. ஆல்ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சிட்டி கிடையாது. நான் இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். இருடா ஒரு நிமிஷம் இந்த மூமெண்ட்டை கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடுறா அப்படின்றான். ஓ கிராஃபிக்ஸ் வேற லெவலில் இருக்குங்க. சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்குது இந்த இடமே. ஸோ நம்ம எங்கேருந்து ஆரம்பிப்போம்? ஸோ அந்த பில்டிங் அங்கே ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மேசிவ் காட் டவர் அங்கே தானே. ஸோ அது என்ன கார்டிங் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆல்ரைட் காய்ஸ், நம்ம இந்த எக்ஸ்ப்ளோரோட எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எபிசோட் பிடிச்சிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். Until then, bye.